உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. உலகின் முதலாவது பெண் பிரதமரை கொண்ட நாடு என்ற பெருமையை பெற்ற இலங்கை நாட்டின் 3வது பெண் பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரணி அமரசூரிய நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக இலங்கையின் பெண் பிரதமர்களாக 1960 ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் இவர் உலகின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்றார். இதேவேளை ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க 3 முறை இலங்கையின் பிரதமராக நியமிக்கப்பட்டார். இதேபோன்று ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் மகள் சந்திரிகா பண்டாரநாயக்க 1994 பிரதமராக நியமிக்கப்பட்டார். இவர்களைத் தொடர்ந்து இலங்கை வரலாற்றில் பெண் பிரதமராக ஹெரணி அமரசூரிய தடம் பதித்துள்ளார். கடந்த 2020 ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலைத் தொடர்ந்து இலங்கையின் 16வது நாடாளுமன்றத்தில் நுழைவதற்கான தேசிய பட்டியல் வேட்பாளராக 12 ஆகஸ்ட் 2020 அன்று பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார். 2019 தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் சேர்ந்த ஹெரணி 2019 ஆண்டின் இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு பிரசாரம் செய்தார். அன்று முதல் இளைஞர் வேலையின்மை, பாலின சமத்துவமின்மை, சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகள் பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் குரல் கொடுத்து அரசியலில் களமிறங்கினார். கருத்தியல் ரீதியாக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மைய இடதுசாரி என கூறப்படும் ஹெரணி தன்னை ஒரு லிபரலாக அடையாளப்படுத்திக் கொள்வதாக கூறப்படுகிறது. சமூக ரீதியான பிரச்சினைகளில் அதிக கவனம் செலுத்தும் ஹெரணி 1970 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி கொழும்பில் பிறந்தார். இலங்கையின் கல்வியாளர், உரிமை ஆர்வலர், பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் அரசியல்வாதி என்று பல வழிகளில் அறியப்பட்டவராகவே இவர் காணப்படுகிறார். எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானிடவியல் முனைவர் பட்டம் பெற்ற ஹெரணி பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் சமூக கற்கைகள் பிரிவில் சிரேஷ்ட விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2011 ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்தின் உறுப்பினராக இணைந்து கொண்ட பின்னர் இலவச கல்விக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெற்ற போராட்டங்களில் கலந்து கொண்டார். இளைஞர்கள், அரசியல், கருத்து வேறுபாடு, செயல்பாடு, பாலினம், வளர்ச்சி, மாநில சமூக உறவுகள், குழந்தைகள் பாதுகாப்பு, உலகமயமாக்கல் மற்றும் மேம்பாடு பற்றிய ஆய்வுகளை நடத்தினார். இவர் தற்போது நெஸ்ட் என்ற இலங்கை உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். ஹெரணி தேசிய பட்டியல் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட பின்னர் திறந்த பல்கலைக்கழகத்தில் கல்விசார் சிரேஷ்ட விரிவுரையாளராக தனது சேவையை தொடர முடியுமா என்ற குழப்பங்களும் கவலைகளும் எழுப்பப்பட்டன. இருப்பினும் ஒரு நேர்காணலில் அவர் தனது அரசியல் வாழ்க்கை மற்றும் நாடாளுமன்ற அரசியலை தொடரும் பொருட்டு திறந்த பல்கலைக்கழகத்தின் மூத்த விரிவுரையாளர் என்ற பதவியிலிருந்து விலகியதாக உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தினார். இதனூடாக அரசியலில் ஹெரணியின் ஆர்வத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்திய அவர் தற்போது இலங்கையின் 3வது பெண் பிரதமர் என்ற பெருமையுடன் அடுத்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவாக அல்லது மற்றொரு சந்திரிகா அம்மையார் போன்ற திகழ்வார் என்று மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.